கிழக்கு ஆசியாவோட எதிர்காலம் எப்படி இழுக்க போகுது, உலக அளவுல நடக்கிற அதிகார மாற்றங்கள் இந்த பிராந்தியத்தோட தலையெழுத்தையே எப்படி மாத்தி எழுத போகுதுன்னு ஆழமா அலச போறோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு முன்னறிவிப்பு. இந்த தேதியையும் இடத்தையும் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. வருஷம் 2026, இடம் மஞ்சள் கடல். இங்கதான் ஒரு பெரிய புயல் உருவாக தொடங்குது. இப்ப நாம கேட்க வேண்டிய முதல் கேள்வி இதுதான். ரெண்டு பெரிய வல்லரசு நாடுகள் மோதுறதுக்கு எவ்வளவு பக்கத்துல வந்துச்சு தெரியுமா? ஒரு சின்ன தப்பு நடந்திருந்தா கூட நிலைமையே தலைகீழா மாறி இருக்கும். அப்படி என்னதான் நடந்தது? சரி வாங்க அந்த சம்பவத்தை பத்தி கொஞ்சம் விரிவா பார்ப்போம். இந்த ராணுவ மோதல் நிலைமை ஏன் இவ்வளவு முக்கியம்னு உங்களுக்கு அப்பதான் புரியும். 10 இது வெறும் நம்பர் இல்ல, சரியா? 10 அமெரிக்க F-16 போர் விமானங்கள் அந்த சம்பவத்துல இருந்துச்சு. இது எல்லாமே தென்கொரியாவில் இருக்கிற ஓசான் விமானப்படை தளத்துல இருந்து கிளம்புனது. பாருங்க சம்பவம் எப்படி நடக்குதுன்னு. அமெரிக்க விமானங்கள் மஞ்சள் கடல் மேல பறக்குது. சீனாவின் பாதுகாப்பு மண்டலம்னு சொல்ற ADIZ கிட்ட நெருங்குது. உடனே சீனா என்ன பண்ணுது? தன்னோட போர் விமானங்களை பதிலுக்கு அனுப்புது. ஆனா ரெண்டு பக்கமும் ரொம்ப கட்டுப்பாட்டோட, யாரும் யாருடைய எல்லைக்குள்ளேயும் நுழையாம விலகி நிக்கிறாங்க. இது ஒரு டென்ஷனான விளையாட்டு மாதிரி. அப்போ இந்த ADIZ என்ன? இதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். சிம்பிளா சொல்லணும்னா, உங்க வீட்டுக்குள்ள யாராவது வந்தா அது அத்துமீறல். அதுதான் ஒரு நாட்டோட வான்வெளி. ஆனா உங்க வீட்டு வாசல்ல, அதாவது உங்க முத்தத்துல ஒருத்தர் நிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அது உடனடி ஆபத்து இல்லைனாலும் ஒரு விதமான கவலையை கொடுக்கும் இல்லையா? அந்த முற்றம் மாதிரி தான் இந்த ADIZ. இந்த ஒரு சின்ன சம்பவம் டோக்கியோவிலையும் சரி, சியோல்லையும் சரி, அங்க இருக்கிற தலைவர்களுக்கு ஒரு பெரிய எச்சரிக்கை மணியை அடிச்ச மாதிரி. நாம இனிமேலும் பழைய பாதுகாப்பு ஒப்பந்தங்களையும் நம்பி இருக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வியை இது ரொம்ப அழுத்தமா எழுப்பிடுச்சு. இந்த ஒரு சம்பவத்தை மட்டும் பார்க்காம கொஞ்சம் பின்னாடி போய் அமெரிக்கா எப்படி இந்த பகுதியில இவ்வளவு காலமா தன்னோட செல்வாக்க வச்சிருக்குன்னு பார்ப்போம். அந்த வியூகத்தோட பேரு தான் முதல் தீவு சங்கிலி. இது ஒரு புவிசார் அரசியல் திட்டம், முக்கியமா சீனாவோட செல்வாக்க கட்டுக்குள்ள வைக்கிறதுக்காக வடிவமைக்கப்பட்டது. ஜப்பான்ல இருந்து பிலிப்பைன்ஸ் வரைக்கும் இந்த நாடுகள் எல்லாம் சேர்ந்து ஒரு சங்கிலி மாதிரி அமையுது. இந்த நாடுகள்ல இருக்கிற அமெரிக்க ராணுவ தளங்கள் சீனாவோட கடல் வழி போக்குவரத்தை கட்டுப்படுத்துற ஒரு பெரிய தடையறனா செயல்படுது. இந்த மேற்கோள் சொல்ற மாதிரி இது ஒரு பழைய உலகத்தோட மிச்சம். அமெரிக்கா தன்னோட அதிகாரத்தை பசிபிக் பெருங்கடல் முழுசும் பரப்பி வச்சிருந்த காலத்தோட ஒரு அடையாளம் இது. இதுக்கு ஒரு நேரடி உதாரணம் வேணுமா? இன்னைக்கும் தென்கொரியாவில் 28,000க்கும் அதிகமான அமெரிக்க ராணுவ வீரர்கள் தங்கியிருக்காங்க. யோசிச்சு பாருங்க. இப்போ நாம இந்த பகுப்பாய்வோட மையப்புள்ளிக்கே வரோம். உலக அதிகாரத்தோட மையம் மாறப்போகுது. ஒரு பெரிய மாற்றம் நம்ம கண் முன்னாடியே நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஸ்லைட பாருங்க, ரொம்ப தெளிவா புரியும். முன்னாடி உலகம் ஒரு முனை உலகமா இருந்துச்சு. அதாவது பவர் சென்டர் அமெரிக்கா மட்டும்தான். ஆனா இப்ப அப்படி இல்லை. நாம ஒரு பலமுனை உலகத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். இப்போ பவர் சென்டர்ஸ் அமெரிக்காவும் சீனாவும். ஏன் இந்த மாற்றம்? 3 முக்கிய காரணம். 1, சீனாவின் இராணுவ தொழில்நுட்பத்துல ஏற்பட்டிருக்கிற அசுர வளர்ச்சி. 2வது, அவங்களோட சிவிலியன் டெக்னாலஜி, குறிப்பா ரோபோட்டிக்ஸ். 3வது, அந்த பிராந்தியத்துல அவங்களோட பொருளாதார ஆதிக்கம். இது எல்லாமே உலக அதிகார சமன்பாட்டையே மாத்தி அமைச்சிருக்கு. இந்த உலகளாவிய மாற்றத்தால அமெரிக்காவோட முக்கியமான கூட்டாளிகளான ஜப்பானும் தென்கொரியாவும் ஒரு பெரிய சிக்கல்ல மாட்டிருக்காங்க. அவங்க இப்ப என்ன செய்ய போறாங்க? டோக்கியோலையும் சியோல்லையும் இருக்கிற தலைவர்கள் இப்ப இந்த கேள்வியை தான் தங்களுக்கு தாங்களே கேட்டுக்கிறாங்க. அமெரிக்கா கூட போட்டிருக்கிற பழைய ஒப்பந்தங்கள் இந்த புதிய யதார்த்தத்துல தங்களுக்கு நிஜமாவே உதவுமா? ஆக இந்த 2 நாடுகளுமே ஒரு விதமான தர்ம சங்கடத்துல இருக்கு. ஜப்பானை எடுத்துக்கிட்டீங்கன்னா பாதுகாப்புக்கு அமெரிக்காவை நம்பி இருக்காங்க. ஆனா அவங்களோட பொருளாதார எதிர்காலம் சீனாவோட கையில இருக்கு. தென்கொரியாவோட கதையும் கிட்டத்தட்ட இதேதான். இராணுவத்துக்கு அமெரிக்கா, பொருளாதாரத்துக்கு சீனா. இப்போ அவங்க தங்களோட பாதைய மாத்தி யோசிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க. சரி, கடைசியா இந்த முன்னறிவிப்போட இறுதி பகுதிக்கு வந்தாச்சு. அமெரிக்காவோட எதிர்கால பங்கு இங்க எப்படி இருக்க போகுது? முன்னறிவிப்பு என்ன சொல்லுதுன்னா, அமெரிக்கா கொஞ்சம் கொஞ்சமா கிழக்கு ஆசியாவில இருந்து தன்னோட கவனத்தை குறைச்சிக்கிட்டு வெளியேற வாய்ப்பு ரொம்ப அதிகம். இது சரியா தப்பாங்கிறது வேற விவாதம். ஆனா இதுதான் நடக்க போற யதார்த்தம். ஆனா கேள்வி என்னன்னா, இந்த வெளியேற்றம் எப்படி நடக்கும்? அமெரிக்கா ஒரு பெரிய மனுஷன் மாதிரி அமைதியா கண்ணியமா கிளம்பி போகுமா? இல்ல கிளம்புற அவசரத்துல அங்க இருக்கிற பூஜாடிய தட்டி விட்டு எல்லாத்தையும் களைச்சு போட்டுட்டு போகுமா? இதுதான் இந்த பிராந்தியத்தோட தலைவிதியையே தீர்மானிக்க போகுது. ஆக நம்ம முன்னாடி இருக்கிற கடைசி கேள்வி இதுதான். உலகம் இந்த பலமுனை யதார்த்தத்துக்குள்ள நுழையும்போது இந்த மாற்றம் ஸ்மூதா நடக்குமா, இல்ல இங்க இருக்கிற அமைதியே மொத்தமா சிதைச்சிடுமா? இதுக்கு காலம்தான் பதில் சொல்லணும்.